ஹாய் ஹலோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நல்லா சில்கியாகவும் நல்லா பவுன்ஸியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாஸ்க் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே நல்லா வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா வந்து தின்னாக இருக்கிற ஹேர் கூட நல்லா திக்காக நல்லா பவுன்ஸியாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். வாங்க அதுக்கு வந்து சூப்பரான ஒரு மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான மாஸ்க் தான், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு அதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவின தண்ணி. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கோ எதுக்கோ வந்து கழுவுவீங்க இல்லையா, அந்த தண்ணி அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரைஸை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஹேருக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ வந்துட்டு இது 3த்தையும் போட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது வந்துட்டு நல்லா கொதித்து ஒரு ஜெல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கொதிக்கணும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த வெந்தயம் வந்து எப்படி நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்குன்னு. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் வந்து இறங்கும். ஸோ அதுக்காக தான் ஜெல் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சூட்டோடையே வந்துட்டு இது வந்து வடிகட்டிக்கணும். அப்போ தான் அந்த ஜெல் வந்து வரும். இல்லாத பட்சத்துக்கு ஆறிட்டுனா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காகவும் வந்து வச்சுருக்கும், டேண்ட்ரஃப் இல்லாமலும் இருக்கும். தின்னாக இருக்கக்கூடிய ஹேரை வந்து திக்காக வந்து நல்லா பவுன்ஸியாக காட்டுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜெல் எல்லாமே எக்கோட ஒயிட் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கலந்துக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எக் ஒயிட் வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் எண்ணெய் இல்லாமல் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி வந்திருக்கும் காஞ்சதுக்கப்புறம். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு தலையில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதே மாதிரி சிக்கு இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிக்கை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த ஜெல் வந்து நீங்கள் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த உச்சி மாதிரி வகுடு மாதிரி எடுத்து அப்படியே வந்து அந்த இதில் வந்து வேரில் வந்து ஹேரோட வேரில் வந்து படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கும் போது வலிகி வந்து கீழே விழும். ஏன்னா வந்து இது வந்து ஜெல் கன்சிஸ்டன்சியில் தானே இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக வந்து வகுடு எடுத்து ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 இந்த மாஸ்க் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் விட்டால் கூட அந்த ஹேர் வந்து நல்லா திக்காக நல்லா பவுன்ஸியாக இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடியில் உள்ள இந்த நுனி பகுதியுமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். தலை வந்து காஞ்ச மாதிரி வந்து இருக்கும். அந்த காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஷாம்பு போட்டு தான் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் கையோ ஷாம்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஆனால் வந்து ப்ராமிஸாக தலையில் வந்து சீப்பே வைக்கல. ஹேர் வாஷ் பண்ணதோடு அப்படியே வந்து இருக்கேன். சிக்கல் வந்து எதுவுமே வந்து எடுக்கல. ஆனால் என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா ஷைனிங்காக இருக்குன்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ நிஜமாக சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் உங்கள் ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க.